ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் ரொம்ப நாள் ஆனாலுமே அதோடைய கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம வீட்டில் எல்லாருமே மிளகாய் தூள் அரைச்சி வச்சுக்குவோம். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா குறுகிய நாள்லேயே ரொம்ப குயிக்காகவே பார்த்திங்கன்னா கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலே அதோடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக நம்ம அடிக்கடி மிளகாய் தூள் அரைக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இல்லாமல் 1 வருஷம் ஆனால் கூட அதோடைய கலர் மாறாமல் அதோடைய காரமும் குறையாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தூள் அரைக்கும் போது நல்ல சிகப்பாக இருக்கிற மிளகாயை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். அப்படி நம்ம மிஷினில் மிளகாய் தூள் அரைக்கும் போது நம்ம மிஷின்லையே அரைச்சிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வருவோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சரியாக ஆற வைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலுமே மிளகாய் தூள் ரொம்ப சீக்கிரமாக கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தாம்பாளத்துலேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. நல்லா மிளகாய் தூள் ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா அது கருத்து போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது போல் நல்லா ஆற வச்சு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் டெய்லி யூஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. மீதி மிளகாய் தூள் அதெல்லாம் அழியாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு நல்ல திக்கான பாலித்தீன் பேக்கில் போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்ச மிளகாய் தூளை இது போல் பாலித்தீன் பேக்கில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம பாலித்தீன் பேக்கில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 வருஷம் ஆனால் கூட நம்ம எப்படி வச்சோமோ அதே போலவே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 சைடு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க டைட்டாக. நீங்கள் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால மிளகாய் தூளில் ஈரமாயிருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே போலவே இருக்கும். கவரில் மட்டும் ஹோல்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் டோர்லேயோ இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற ட்ரேலையோ உங்களுக்கு எங்கே இடம் இருக்குதோ அந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். இடத்தையும் ரொம்ப அதிகமாக அடைக்காது. இதை நம்ம ஒரு மூலையில் வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். நம்மளுக்கு தேவையான டைமில் நம்ம இதை எடுத்து நம்ம டெய்லி யூஸ்க்கு தேவையான பாக்ஸில் போட்டுட்டு மீதி திரும்ப இதே போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே கூட அது அப்படியே வச்சுருக்கலாம். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் அரைக்கும் போதே அரைச்சி இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே கடைகளில் வாங்கி பவுடராக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்கிறது நம்ம உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. இது போல் சுத்தமாக நம்ம கைப்படவே வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கூட நம்ம வீட்டிலையே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மல்லித்தூள், மஞ்சள் தூளையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதோடைய கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.